ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். இப்ப நாட்டுல நடக்கிற நிலவரங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்த போர்னால நமக்கு வந்து நெறைய இழப்பு வந்து ஏற்பட்டுட்டே இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹோட்டல்ஸ்லாம் பெங்களூர்ல மூடிட்டாங்க. சென்னையிலயும் வந்து ஹோட்டல்ஸ்லாம் மூட போறோம் அப்டின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த கச்சா எண்ணெயோட இறக்குமதி இந்த இஷ்யூனால நமக்கு வந்து எந்தெந்த செக்டார் அடி வாங்கும்? இப்ப நெறைய பேர் வந்து அந்த செக்டார்ஸ்லலாம் இருப்பீங்க. எண்ணெய் சம்மந்தப்பட்ட செக்டார்ஸ்ல, கேஸ் சம்மந்தப்பட்ட செக்டார்ஸ்ல. ஸோ இதெல்லாம் நான் இப்ப இருக்கலாமா? இல்ல வேண்டாவா? அப்படின்ற ஒரு ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேசப் போறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், நான் பேசும்பொழுதே நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப இருக்கிற இந்த குழப்பமான சிச்சுவேஷன்ல எந்த செக்டார்ஸ்ல நம்ம வந்து இருக்கிறது, இந்த எண்ணெய் செக்டார்ஸ்ல இருந்துலாம் வெளிய வந்துடலாமா என்னன்றது இப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் சார். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ கொஞ்சம் சொல்லிட்டு, இது வந்து இப்போ ஹேண்டில் ஆயிடுமா? இல்ல நம்ம வந்து அந்த செக்டார்ஸ்ல இருந்து வெளிய வந்துடலாமா? அத பத்தி சொல்லுங்க சார். ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி விலையானது மாறிட்டு இருக்கு. அதனால இப்போ நேற்றுக்கே ஒரு குரூடு நேற்றுக்கு அது வந்து ஒரு பீக் அப்படின்னு சொல்லும்போது $119.5 அதை டச் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு பேரல். அப்போ $119 அப்படின்றது எங்கேருந்து சமீபத்துலேருந்து பார்த்தீங்கன்னா $62 கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு. ஆனாலும் அது அங்கே சஸ்டெயின் ஆக முடியல. ஒரு 7:30 மணி நேற்றுக்கு இரவு வரைக்கும் அந்த ரேட் கிட்ட இருந்தது. அது பிறகு முடியும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்து $91 $92 இந்த ரேஞ்சில் வியாபாரம் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் அந்த 91 92 இந்த ரேஞ்சில் தான் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது 119 120 வச்சுக்கோங்களேன். அவ்வளோ தூரம் டச் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்கி வந்திருக்கிறதுனால இது முழுக்க முழுக்க ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பொறுத்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதும், இதுல வரக்கூடிய ஏற்றங்கள் அப்படின்றது எப்பவுமே டெம்பரரியா தான் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனால ஆயில் பிரைஸை நம்பி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நீங்க எந்த முடிவும் எடுக்க கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல மாற்றம் வரும்போது ஆயில் பிரைஸ் மாறும். இந்த போர் ஒருவேளை இப்ப ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கிறாரு, we want to bring this war to an end soon அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. இப்போ சீக்கிரத்தில் அது வந்து ஒரு போர் நிறுத்தம் வரும் அப்படின்ற மாதிரி தான் இந்த தகவல் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கு. அதனால தான் $119 $91 விழுந்திருக்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். சரி, இருந்தாலும் இந்த ஏற்றங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? தாக்கம் ஏற்கனவே வந்தாச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் அதனுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பாசிட்டிவா யாருக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு, அந்த நிறுவனங்களுக்கு அதிகமான லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ரிஃபைனிங் மார்ஜின் எப்பயுமே வந்து பர்சன்டேஜில் போடும்போது ரிஃபைனிங் மார்ஜின் விலை ஏறும்போது கூடுதல் லாபமும் விலை ஏறும்போது குறைவான லாபமும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி இந்த இந்தியா பொறுத்த வரைக்கும் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லும்போது முன்னணியில் இருக்கிறது அப்படின்றது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அஃப்கோர்ஸ் இன்னும் சில ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் ரிஃபைனிங்கும் பண்ணுறாங்கன்றதும் ஒரு தகவல். அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு எப்படி இதாக கூட வந்து மாறிட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ கோல்டு தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு ஹெட்ஜிங் ப்ராடக்டாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நெகட்டிவா இம்பாக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெட் ஃபியூலோட காஸ்ட் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அதிகமாகிறது நம்ம பார்க்குறோம். அதனால அவங்களுடைய லாபத்தை பெருமளவு பாதிக்கும் அப்படின்ற அடிப்படையிலையும் ஒருவேளை அவங்க விலை ஏற்றினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும், வந்து விலை ஏறினதுனால டிமாண்ட் கம்மியாகி சேல்ஸ் கம்மியாகி திரும்பவும் அவங்களுடைய ஓவரால் சேல்ஸ் பாதிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. கூடவே நம்ம பெயிண்ட் அண்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸை பார்க்கணும். குறிப்பாக இதில் ஒரு முன்னணி நிறுவனங்கள் அப்படின்னா எதை ஞாபகம் வச்சுக்கணும், ஏஷியன் பெயிண்ட், பெர்ஜர் பெயிண்ட் எல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் கொடுக்கும். ஸோ இந்த பெயிண்ட் கம்பெனிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கச்சா எண்ணெயிலிருந்து வரக்கூடிய மூலப்பொருட்கள் பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து வரது தான் இவங்களோட மூலப்பொருளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனுடைய விலை அப்படின்றது ஏறக்கூடிய ஒரு சூழலில் ஏறிட்டு இருக்கிற ஒரு சூழலில் கண்டிப்பாக இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு அடியாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு செக்டார். அதே மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஐஓசி, பிபிசிஎல், இந்துஸ்தான் பெட்ரோல் இவங்க எல்லாருமே வந்து பொதுவாக அந்த விலை ஏறும்போது அதை அப்சார்ப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நினைச்ச மாதிரி இவங்களால என்ன பண்ண முடியாது, பப்ளிக்கு வந்து விற்கும்போது ரேட்டை மாற்ற முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயன்றதுனால இந்த கவர்மெண்டோட இன்டர்ஃபரன்ஸ் எப்பயுமே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால ஹெச்சிசிஎல், பிபிசிஎல், ஐஓசி போன்ற நிறுவனங்களுக்கு
இப்போதைக்கு அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதே சமயம் ஏறினப்போ லாபம் பார்த்தாங்க இல்லையா அப்படின்னா அதுவும் உண்டு. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனால பாதிக்கப்படக்கூடிய அந்த செக்டார்ல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அதே நேரம் ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது அவங்க கொஞ்சம் ஆய்வு செய்து குறிப்பா இந்த மாதிரி ஒரு வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற இடத்துல ஏவியேஷன் அப்படின்றதும் ஒரு முன்னணியில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி ஆயில் ரிலேட்டடான கம்பெனிஸ் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நேரடியாக பாதிக்கக்கூடிய பெயிண்ட்டு செக்டார்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ரப்பர், காருக்கு வந்து டயர்லாம் ரப்பரில் தான் போடணும் இல்லையா? ஸோ அது வந்து இப்போ இந்த பைக் ப்ராடக்ட் வழியாக வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் பாதிப்பதற்கான வாய்ப்பு. டயர் இண்டஸ்ட்ரீஸ், அதை ஒட்டி ஆட்டோமொபைல் செக்டார் இதெல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த சினாரியோவில் எந்தெந்த ஸ்டாக்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணலாம்? இது நம்ம ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. இது வந்து சினாரியோவுக்கு எதெல்லாம் ரிலவெண்ட்டாக இருக்கோ அந்த ஸ்டாக்ஸை பற்றி தான் பேசுகிறோம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி எதாவது ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஆய்வு செய்து நீங்கள் எடுக்கணும். இல்லைன்னா உங்களுடைய அட்வைசர் யாரோ ஃபைனான்ஷியல் அட்வைசர் அவர்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா வாங்குறது நல்லது. சரி, கம்பெனி வைஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா இவங்களுக்குலாம் வந்து இது மிகப்பெரிய அனுகூலமான ஒரு சூழலையாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால இவங்களுக்கு அதிக பெனிஃபிட் இந்த சுச்சுவேஷனில் வரலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் அவங்க ரிஃபைனிங் மார்ஜின் அப்படி சொல்ல ஒரு பேரலுக்கு எவ்வளோ ரூபா செலவாகும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ காம்படிஷன் அப்படின்றதும் இந்த இடத்துல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்வேஸ் ஒரு எட்ஜ் இருக்கு. ஸோ அதனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிஃபைனிங் மார்ஜின் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் கூட நம்ம செல் லிஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க. எஃப்ஐஸ்லாம் தொடர்ந்து வித்துட்டும் இருக்கிறாங்கன்றது ஒரு உண்மை தான். ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய எரிபொருள் விலை ஏடிஎஃபோட காஸ்ட் வந்து மிக அதிகமாக மாறி இருக்கிறது முக்கியமான ஒரு ரீசன். ஸோ இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெயிண்ட் கம்பெனிக்கெலாம் இன்புட் காஸ்ட் ஜாஸ்தி ஆகிடும். அவங்க மூலப்பொருட்களை வந்து அவங்க கொண்டு வரதுக்கான அந்த காஸ்ட் போடுறதுனால என் ப்ராடக்டில் ஒன்று கூட்டினா சேல்ஸ் கம்மியாகும், கூட்டல அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ப்ராஃபிட்டில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது இந்த ரிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது எப்படி இனிமேல் வரக்கூடிய காலத்திலையும் இருக்கலாம் அப்படின்றதும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் அது வந்து குரூடை எப்பயுமே அலர்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்றத ஒரு பாயிண்டாக எடுத்துக்குவோம். இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த வாரம் நிறைய தகவல்கள் வெளியில் வர இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் அப்படின்றது எனி டைம் நாளைக்கு வெளியில் வர ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் நம்பர் குறிப்பாக கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் சொல்றதுக்கும் உண்மையான பொருள் மேலே இருக்கக்கூடிய அந்த விலைக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்லாம் இப்போ ஜனங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்ஃப்ளேஷனும் இப்போ ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வைக்க போகுது. ஸோ பாலிசி இன்டர்வென்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கவர்மெண்ட் இப்போ விலை ஏற்றுவாங்களா மாட்டாங்களா? ஆனால் எல்பிஜியில் ஏற்கனவே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, கமர்ஷியலில் ஃபுல்லாக ஏற்றியாச்சு, இன்னும் ரீட்டைலில் ஏற்றலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில ஏற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது வெளியில் இன்னும் அஃபிஷியலாக வராத தகவல்கள் அப்படின்றதுனால நம்ம இதை கொஞ்சம் யூகத்தின் அடிப்படையில் தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாலிசி விஷயமா அவங்க பண்ணக்கூடிய விஷயம் யார் டைரெக்டாக பாதிக்கப்படக்கூடிய விஷயம் தான் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். ஸோ கடைசியில் எல்லாமே வந்து அவங்களோட கணக்கில் வந்து விதிச்சு அப்படின்னா அது அவங்களுடைய லாபத்தை பாதிக்கும் அப்படின்றதே ஒரு கூடுதல் தகவலாக நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பொதுவாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு சாதகமான இடத்துல இருக்கிறவங்க அப்படின்றது ஸோ அதில் ஆயில் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அப்படி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ ஆயில் வந்து எண்ட் யூஸராக யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாருக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேஷ் ஒரு 15-20% இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா மார்க்கெட் இன்னும் இறங்கினாலும் வாங்குறதுக்கான காசு கையில் இருக்கணும் அப்படின்றது வச்சுக்கோங்க. பட் லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி லாங் டேர்ம் ப்ராப்ளம் இல்லை. நான் மிட் கேப் ஸ்மால் கேப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இன்னும் நல்ல நிலைமையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொடுத்துட்டும் வந்துடலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ அவங்க காப்பாற்றணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சினாரியோவில் எந்தெந்த செக்டரில் பண்ணலாம், எதில் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம விரிவாக கொடுத்துருக்கோம். அதை அவங்க ட்ராக் பண்ணலாம். ஓகே சார். ஸோ எந்தெந்த செக்டார்ஸு இப்போ வந்து முதலீடு பண்ணலாம், எது வந்து இப்போ நீங்கள் வெயிட் பண்ணலாம்,
அப்படின்றது எல்லாமே சார் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. பேனிக் ஆகாமல் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் தெரியல அப்படின்னா இமிடியேட்டாக வந்து நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி அட்வைஸ் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க. சார் நம்மளோட அடுத்து வந்து எம்எஸ்எம்மா எஸ்எஃப்எல்லா சார்? ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா சண்டே இன்னைக்கு பேசிக் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. சண்டே 9:30 இருந்து 1:30 வரைக்கும் 4 ஹவர்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம் தான் நான் தான் எடுக்கிறேன். அதனால நேயர்கள் வந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராமை ரெஃபர் பண்ணலாம். பேசிக்ஸ் ப்ரோக்ராம் காலையில் சண்டே காலையில் 9:30 1:30 வரைக்கும். இதற்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீக்கெண்டு எஸ்எஃப்எல் ப்ரோக்ராமை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வர சாட்டர்டேலேருந்து ஆரம்பிக்காது. ஸோ சாட்டர்டே சண்டே 4 வாரமும் அது வந்து 6:30 to 9:30 அப்படின்னு 3 ஹவர்ஸ் அப்படின்ற ஸ்லாட்டில் இருக்குது ஒரு நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், 8 செஷன் நம்ம நடத்துவோம். இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி வாங்குறாங்க விற்கிறாங்கன்றது படிக்க போகிறோம். அதனால நம்ம இன்ஸ்டியூஷன் கூடவே வாங்கலாம், இன்ஸ்டியூஷன் கூட விற்கிறதுக்கும் முயற்சி பண்ணலாம். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ் வந்து நீங்கள் பேசிக் வருது, ஸோ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமிடியேட்டாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் பண்ணால் கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.